பயிரோட வளர்ச்சிக்காக 2 விஷயங்களை பயன்படுத்தலாங்க. ஒன்று வந்து ஜீவாமிர்தம் அல்லது அமிர்த கரைசல். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அதாவது பயிருக்கு தேவையான சத்துக்களை இந்த ஜீவாமிர்தமோ மீன் அமிலமோ தேவையானதை உருவாக்கி கொடுத்துரும். வேப்ப புண்ணாக்கெல்லாம் போடுறதுனால பயிரில் எந்த நோய் தாக்குதலும் வந்து இல்லாமல் அது வந்து பார்த்துக்கும். கடலை புண்ணாக்கு வந்து நல்ல நைட்ரஜன் இருக்கிறதுனால, நல்ல தலசத்து இருக்கிறதுனால பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கனஜீவாமிரத்தில் பல்வேறு சத்துக்கள் இருக்கிறதுனால பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மீன் அமிலம் கொடுக்கும்போது அது பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். 2வது வந்து நல்ல நைட்ரஜன் அதில் இருக்கிறதுனால துவக்க காலத்தில் பயிர் நல்ல வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நெல் வந்து நம்ம வளர்ந்து நல்லா வரும்போது பூ பிடிக்கிற சமயத்தில் நிறைய தேனீக்கள் வரும். அது மூலமாக மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும். இதன் மூலமாக விளைச்சல் வந்து நல்லா இருக்கும். இப்போது நம்ம வயலில் வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை வர வைக்கிறதுக்கு இந்த வரப்பு பயிர்களை வந்து நம்ம கவனமாக வந்து நடவுக்கு முன்னாடியே வந்து இது நடவு பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசாயன முறையில் பண்ணுறதுக்கும் இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு பகுதி தான் வந்து வரும். உர மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் எப்படி வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது, அதுக்கு பதிலாக இயற்கை விவசாயத்தில் என்ன உரங்கள் வந்து நம்ம கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து முதல்ல நீங்கள் நடவுக்கு முன்னாடி அடி உரம் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இந்த அடி உரம் கொடுக்கறது வந்து நீங்கள் பொதுவாக வந்து டிஏபி வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் 1 மூட்டையிலேருந்து 2 மூட்டை வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து கொடுக்குறாங்க. இயற்கை விவசாயத்தில் வந்து அதுக்கு பதிலாக ஒரு 50 கிலோ கடலை புண்ணாக்கு, 50 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, ஒரு 100 கிலோ நல்லா மக்கிய தொழு உரம் அல்லது கனஜீவாமிர்தம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கனஜீவாமிர்தம் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து அது கற்றுக்கலாம். ஸோ ஒரு 100 கிலோ கனஜீவாமிர்தத்தில் 50 கிலோ கடலை புண்ணாக்கு, 50 கிலோ வேப்பம் புண்ணாக்கை கலந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கடைசி உழவுக்கு முன்னாடி, நடவுக்காக பண்ணக்கூடிய கடைசி உழவுக்கு முன்னாடி ஒரு ஏக்கரில் விசிறி விட்டுட்டு நீங்கள் கடைசி உழவு ஓட்டிட்டு பரம்படிச்சுட்டு இங்கே நடவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் 2 மூட்டை டிஏபி போடுறதுக்கான பலனை வந்து இந்த 200 கிலோ இந்த உரம் வந்து இயற்கை உரங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போடுறதுனால பயிரில் எந்த நோய் தாக்குதலும் வந்து இல்லாமல் அது வந்து பார்த்துக்கும். கடலை புண்ணாக்கு வந்து நல்ல நைட்ரஜன் இருக்கிறதுனால, நல்ல தலசத்து இருக்கிறதுனால பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கனஜீவாமிரத்தில் பல்வேறு சத்துக்கள் இருக்கிறதுனால பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து அடியுரமாக போட்டு நம்ம நடவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8-9வது நாளில் பயிர் கொஞ்சம் பிடிச்ச உடனே மறுபடியும் வந்து அந்த பயிருக்கு என்ன வருங்க, இந்த பேனு, இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் எல்லாமே இளம்பயிருக்கு வரக்கூடிய பூச்சிகள் தாக்குதல் வந்து இருக்கும். அதை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் நீம் அஸ்திரம், அதாவது இந்த வேப்ப இலையில் தயார் பண்ணக்கூடிய வேம்பு அஸ்திரம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வேம்பு அஸ்திரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலாம் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இந்த வேம்பு அஸ்திரத்தை வந்து நீங்கள் ஒரு 8வது நாள் 10வது நாள் பயிரில் வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நடவு முடிஞ்ச உடனே நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே வந்து பயிரோட வளர்ச்சிக்காக 2 விஷயங்களை பயன்படுத்தலாங்க. ஒன்று வந்து ஜீவாமிர்தம் அல்லது அமிர்த கரைசல். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். ஒரு வாரம், அதாவது முதல் வாரத்தில் வந்து ஜீவாமிர்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் மீன் அமிலம் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். ஜீவாமிர்தம்னா ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டரு ஜீவாமிர்தம் வந்து பாய்ச்சல் தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து 1 லிட்டர் மீன் அமிலம் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் மண்ணோட வளத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு 2 லிட்டராவோ அல்லது 1/2 லிட்டராவோ நீங்கள் வந்து குறைச்சிக்க முடியும். பயிரோட வளர்ச்சி, மண்ணோட வளம், அதுக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். ஜீவாமிர்தம் டெஃபினட்டாக வந்து 7 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் கலந்து 200 லிட்டர் கொடுக்கலாம். இதை மாற்றி மாற்றி கொடுக்கணும். இந்த வாரம் நீங்கள் ஜீவாமிர்தம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து மீன் அமிலம், அதுக்கடுத்த வாரம் வந்து மறுபடியும் ஜீவாமிர்தம், அதுக்கடுத்த வாரம் மீன் அமிலம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா
அதாவது பயிருக்கு தேவையான சத்துக்களை இந்த ஜீவாமிர்தமோ மீன் அமிலமோ தேவையானதை உருவாக்கி கொடுத்துரும். இந்த ஜீவாமிர்தத்தில் சாணம் கோமியம் போகிறதுனால மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அதிகப்படியான பெருக்கும். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து மண்ணில் இருக்கிற சத்தை வந்து பயிருக்கு மாற்றி கொடுக்குற வேலையை வந்து பண்ணுது. ஸோ அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். மீன் அமிலம் கொடுக்கும்போது அது பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். ரெண்டாவது வந்து நல்ல நைட்ரஜன் அதில் இருக்கிறதுனால துவக்க காலத்தில் பயிர் நல்ல வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம தொடர்ந்து, அதாவது நெல் அறுவடைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நம்ம இந்த ஜீவாமிர்தமும் மீன் அமிலமும் தொடர்ந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து உர மேலாண்மையில் நீங்கள் பயிரோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது, மண்ணோட வளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2வது களையை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 கிலோ கனஜீவாமிர்தம், அதில் வந்து ஒரு 50 கிலோ கடலை புண்ணாக்கு, 50 கிலோ வேப்பம் புண்ணாக்குன்னு திரும்ப ஒரு முறை வந்து ஒரு 35வது நாள் 40வது நாளில் 2வது களை எடுப்பீங்க. அந்த சமயத்துக்கு களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை தூவி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கோணா வீடர்லேயோ அல்லது வந்து கை களையாவோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து பயிருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து தேவைப்படுறவங்க வந்து பண்ணிக்கலாம். மண் வளமாக இருக்கிறவங்க, பயிர் நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நமக்கு ஜீவாமிர்தம் மீன் அமிலம் தொடர்ந்து கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். பூச்சி மேலாண்மையில் வந்து நீங்கள் நடவுக்கு முன்னாடி நீங்கள் வரப்புகள் எல்லாமே சேறு பூசி வச்சுருப்பீங்க. அந்த சேறு பூசின உடனே நடவுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து தட்டைப்பயிரை வந்து 1 அடிக்கு 1ன்னு 2 விதைகளை வந்து நீங்கள் வரப்பு முழுக்க சுற்றி நடவு பண்ணிடலாம். அப்புறம் 3 அடிக்கு 1 அப்படின்ட்டு துளுக்க மல்லியோடைய நாற்றுகளை உருவாக்கி ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அதை விதை போட்டு வச்சிடணும். அந்த நாற்றுகளை வந்து ஒரு 3 அடிக்கு 1ன்னு நடவு பண்ணிடலாம். அங்கங்கே கடுகு விதைகளுமே வந்து ஒரு 2 அடிக்கு 1ன்னு நீங்கள் வந்து அதுக்கு நடுவில் 2 அடிக்கு 1ன்னு நீங்கள் வந்து ஊனிக்கலாம். ஸோ இந்த வரப்பு பயிர்கள் நம்ம வந்து இந்த தட்டைப்பயிறு, துளுக்கமல்லி, ஆமணக்கு செடி, கடுகு இதெல்லாம் நம்ம வந்து வரப்பில் வைக்கிறதுனால இப்போ நீங்கள் நடவு பண்ண உடனே நம்ம வயலுக்கு வர்றது வந்து நீங்கள் இந்த இலை சுருட்டு புழு அப்படிங்கிறது முதல்ல வரும். அப்புறம் அந்த இலையை திங்கக்கூடிய அந்த கொம்பு புழு, பச்சை புழு வந்து வரும். அப்புறம் ஒரு 15 நாளைக்கு மேலே வந்து தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பூச்சி, அந்து பூச்சி வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து முதல்ல வந்து முட்டையை தான் வைக்கும். அந்த நிலத்தில் அந்த பயிரில் வந்து முதல்ல வந்து முட்டை வைக்கும். ஸோ இதையெல்லாமே அழிக்கிறதுக்கு வந்து நம்ம வயலில் நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து இருக்கணும். இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம வயலுக்கு வர வைக்கணும் அப்படின்னா இந்த வரப்பு பயிர்கள் வந்து நம்ம நிலத்தில் அவசியமாக இருக்கணும். நெல் வயலை சுற்றி இந்த தட்டைப்பயிரில் முதல்ல அஸ்வினி வரும், சாரூஞ்சி பூச்சிகள் வரும். இதை சாப்பிட்றதுக்கு பொறிவண்டு நிறைய வரும். இந்த பொறிவண்டுகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இந்த தட்டைப்பயிரை சாப்பிட்டதுக்கப்புறம், தட்டைப்பயிரில் இருக்கிற பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நெல் வயலில் இந்த நெல் பயிரில் இருக்கக்கூடிய முட்டைகளை எல்லாம் சாப்பிட்டு அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்ததாக இந்த துளுக்கமல்லி இருக்கிறதுனால, இந்த மஞ்சள் கலர் பூ இருக்கிறதுனால இந்த குளவிகள் வந்து அதிகமாக வரும். இந்த குளவிகள் எல்லாம் வந்து வயலில் இருக்கக்கூடிய புழுவாக உருவாயிருந்துன்னு வச்சுங்களேன், அந்த புழுவுகளை எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அல்லது அதை எடுத்துகிட்டு போய் அது முட்டை வைக்கிறதுக்கு, இந்த கூட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நெல் வந்து நம்ம வளர்ந்து நல்லா வரும்போது பூ பிடிக்கிற சமயத்தில் நிறைய தேனீக்கள் வரும். அது மூலமாக மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும். இதன் மூலமாக விளைச்சல் வந்து நல்லா இருக்கும். அப்போது நம்ம வயலில் வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை வர வைக்கிறதுக்கு இந்த வரப்பு பயிர்களை வந்து நம்ம கவனமாக வந்து நடவுக்கு முன்னாடியே வந்து இது நடவு பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த பூச்சி மேலாண்மையில். ஸோ இதெல்லாம் பண்ணாலும் கூட நம்ம ஒரு சில பூச்சி வெரைட்டிகளை வந்து எப்பவுமே தயாராக நம்ம வந்து வச்சுக்கணும். பொதுவாக வந்து இந்த பத்திலை கஷாயம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆடு மாடு தின்னாத இலதலைகளை எல்லாமே வந்து நம்ம கோமியத்தில் ஊற வச்சு அது வந்து ஒரு 15 நாள் 30 நாள் வரைக்கும் அது நல்லா அழுகி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரைக்கும் அதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஒரு டேங்குக்கு 1 லிட்டருங்கிற விதத்தில் நம்ம வந்து இதை கலந்து தெளிக்கலாம். இளம்பயிர் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம கலந்து தெளிக்கலாம். ஸோ இந்த பத்திலை கஷாயம் அப்படிங்கிறது எப்படி தயார் பண்ணுறது நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்க முடியும்.
அடுத்தது வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறு. இது வந்து இஞ்சி பூண்டு கரைசல் 3G வேப்பங்கொட்டை கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3G வேப்பங்கொட்டை கரைசலை வந்து நம்ம எப்பவுமே வந்து தயாராக வச்சுக்கணும். அதையும் வந்து தெளிக்கலாம். அடுத்து வேம்பு சார்ந்த எந்த விதமான பூச்சி வெரைட்டியுமே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். அக்னி அஸ்திரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த தண்டு துளைப்பான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அக்னி அஸ்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கேட்கும். ஸோ இது வந்து வேப்ப இலையை கோமியத்தில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து 1 லிட்டர் 1/2 லிட்டர் அளவுக்கு சுண்டுற அளவுக்கு காய்ச்சி வச்சோம் அப்படின்னா அதை வந்து அக்னி அஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி பூச்சி வெரைட்டிகளை வந்து ஒவ்வொரு 14வது நாள் அல்லது 15வது நாளில் வந்து நீங்கள் பயிருக்கு தெளிப்பு மூலமாக கொடுக்கலாம். அந்த முதல் தெளிப்பு மட்டும் இளம்பயிராக இருக்கும். கொஞ்சம் அதோடைய டோஸ் வந்து அளவாக வச்சுக்கணும். மற்றபடி வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு இந்த பூச்சி வெரைட்டிகள் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து தெளிக்க முடியும். இது மூலமாக வந்து பூச்சிகளை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திட முடியும் இயற்கை முறையில். இதில் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரசாயன முறையில் பண்ணுறதுக்கும் இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா 4ல் 1 பகுதி தான் வந்து வரும். ஒரு மருந்து வந்து ரசாயனத்தில் பூச்சிக்கொல்லி நீங்கள் தெளிக்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு கட்டாயமாக ஒரு 800லேருந்து 1000 ரூபாய் வந்து வரும். ஒரு பயிருடைய முழு சர்க்கிளில் வந்து ஒரு 3லேருந்து 4 தடவையாவது தெளிப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவாகும். இயற்கை முறையில் இந்த மாதிரி பூச்சி வெரைட்டிக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 ரூபா தான் செலவாகும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு 4 தடவை பண்ணுறீங்கன்னா ஒரு 800லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்க முடியும். ஒரு 4000 ரூபா செலவை வந்து 1000 ரூபாவாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ரசாயன உரங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் கூட நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரசாயனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இயற்கை முறையில் உரங்கள் கொடுக்கறது செலவு வந்து கம்மியாகும். அது மூலமாக வந்து நம்ம இந்த நெல் சாகுபடி செலவு வந்து பெரிய அளவில் வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். மண்ணும் வந்து தொடர்ந்து வளமாயிட்டே இருக்கும். இதன் மூலமாக மகசூல் வந்து அடுத்தடுத்த பட்டத்தில் வந்து நல்ல மகசூலை நம்ம எடுக்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல நம்ம வயலில் வரப்பு உரங்களில் அல்லது நெல் வயலுக்குள்ளேயே அங்கங்கே வந்து ஒரு டீ வடிவத்தில் ஒரு குச்சியை நடவு பண்ணி வச்சிடணும். ஒரு 3 அடி உயரம் அல்லது ஒரு 4 அடி உயரம். அந்த உயரத்தில் வந்து நீங்கள் ஒரு குச்சியை வந்து டீ வடிவத்தில் நடவு பண்ணி அங்கங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய குருவிகள் வந்து உட்காரும், பறவைகள் வந்து உட்காரும். அது உட்கார்ந்துட்டு உங்கள் வயலில் இருக்கக்கூடிய பூச்சி புழு எல்லாமே வந்து பிடிச்சிரும். நீங்கள் பயிரில் வந்து புழு இருந்தாலும் சரி, இல்லை அந்து பூச்சிகளை வந்து பறந்துட்டு இருந்ததுனாலும் சரி, இது எல்லாமே வந்து குருவிகளையும் பறவைகளையும் நம்ம வயலுக்கு வர வச்சிட்டோம் அப்படின்னா, அது உட்கார்றதுக்கு அங்கே ஸ்டாண்டு உருவாக்கிட்டோம் அப்படின்னா இதுவே வந்து பெரிய அளவில் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லை, இரவு நேரங்களில் ஆந்தை வந்து அதில் உட்காரும். இந்த ஆந்தைகள் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வரப்பில் இருக்கக்கூடிய எலிகள் இருக்கு இல்லைங்களா, எலிகளை வந்து பிடிச்சிரும். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஆந்தை வந்து 450 எலியை சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இரவு நேரங்களில் ஆந்தைகள் வரும், பகல் நேரத்தில் வந்து பலவிதமான பறவைகள் உட்காந்து அது வந்து நம்மளுடைய வயலில் பூச்சி கட்டுப்பாடை வந்து பார்த்துக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்போ வந்து பூச்சி மேலாண்மையில் வந்து நம்ம என்னென்ன விஷயம் பார்த்துருக்குறோம். முதல்ல வரப்பு சுற்றி தட்டைப்பயிறு, துளுக்க சாமந்தின்னு சொல்கிறக்கூடிய சாமந்தி பூ, அடுத்ததாக வந்து கடுகு நம்ம நடவு பண்ணணும். அங்கங்கே ஆமணக்கு செடியை வந்து நடவு பண்ணணும். இதெல்லாமே வரப்பு பயிராக இருந்து நமக்கு வந்து பூச்சியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். எதனாலனா நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து இது வர வைக்கும். ரெண்டாவதாக நம்ம நிலத்துக்குள்ளே அங்கங்கே ஒரு ஏக்கருக்கு ஒரு 4லேருந்து 6 இடத்துல வந்து இந்த டீ குச்சிகளை நீங்கள் வந்து டீ மாதிரி வடிவத்தில் குச்சிகளை வச்சிங்க அப்படின்னா, அதாவது பறவைகள் உட்கார்ந்தா அது பார்க்குற மாதிரியான உயரத்தில் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த பறவைகளும் ஆந்தைகளும் வந்து பூச்சிகளையும் எலிகளையும் வந்து கட்டுப்படுத்திடும். இது முக்கியமாக இந்த டீ குச்சிகளை வந்து பயிர் வருது இல்லைங்களா, கதிர் வர்ற சமயத்தில் வந்து இந்த குச்சிகளெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா அந்த பயிர் வர்ற சமயத்தில் பறவைகள்னால பயிருக்கு பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பறவைகளும் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். அதில் பாதுகாத்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா குச்சிகள் எல்லாமே வந்து நம்ம எடுத்துடுறது நல்லதாக இருக்கும். அதோட இன்னொரு விஷயமும் நம்ம பண்ண முடியும்.
இந்த லைட் ட்ராப்னு ஒன்று இருக்குது. ஏக்கருக்கு ஒன்றுங்கிற விதத்தில் இந்த பூச்சிகளை கவரக்கூடிய லைட் ட்ராப் வந்து நம்ம வைக்க முடியும். ஸோ இது வந்து ஊதா கலரில் ஒரு லைட் எரியும். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு ஆஃப் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி லைட் ட்ராப் இருக்குது. இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த லைட் ட்ராப் வந்து பிடிச்சிரும். கீழே நம்ம வந்து ஒரு டேப்பில் வந்து தண்ணி ஊற்றி அதில் லேசான எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஊதா கலர் லைட்டுக்காக வந்து ஈர்க்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அதில் விழுந்து இறந்துரும். ஸோ இந்த முறையிலையும் வந்து நீங்கள் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி. இப்போ நீர் மேலாண்மையில் நீங்கள் வரிசை நடவு முறை போகிறீங்க, உங்கள் வயலில் வந்து அவ்வளோவா வந்து களை முளைக்காது, அளவாக தான் இருக்கும் அப்படின்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையிலேயே வந்து நீங்கள் வந்து நீர்ப்பாசனத்தை வந்து வச்சுக்கலாம். பயிர் வந்து உயிர் பிடிச்ச உடனே ஒரு 15லிருந்து 18வது நாளில் முதல் கோணா வீடரை வந்து நம்ம வந்து உள்ள அந்த ஒரு அடிக்கு ஒரு அடிங்கிற இடைவெளியில் நம்ம நடவு பண்ணியிருப்போம். அந்த இடைவெளிக்குள்ள கோணா வீடர் கருவி ஒன்று இருக்குது. அந்த இதில் வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து அந்த களையை வந்து மடித்து ஓட்டிகிட்டே போவோம். இந்த களை மடித்து மண்ணுக்குள்ளே போகிறதுனால அதுவே வந்து உரமாகி பயிருக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த வேர் கட்டாகிறதுனால உங்களுக்கு அந்த பயிருக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து வரும். நம்மளை வந்து பாதிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வீரியமாக இப்போ ஒரு 4 வேர் விட்டுருந்துன்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த 4 வேர் வந்து அப்படியே வந்து 5 மடங்கு பெரிய 20 வேராக மாறிடும். இந்த மாதிரி அதிகப்படியான வேர் வந்து வரும்போது தூர் வந்து நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் வந்து இந்த கோணா வீடர் ஓட்டும்போது மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாத்து மூலமாக களை எடுக்கிறது. பயிர் வந்து உயிர் பிடிச்ச உடனே ஒரு 15லேருந்து 20வது நாளில் இந்த வாத்துக்களை வந்து அந்த வயலில் வந்து நம்ம விடலாம். இந்த வாத்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளேயே போய் அந்த ஒரு களை இல்லாமல் எல்லா களையுமே வந்து சாப்பிட்ரும். ரெண்டாவது வந்து பயிரில் ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் பிடிச்சி வந்து சாப்பிட்ரும். அது கொடுக்குற கழிவும் வந்து மண்ணுக்கு உரமாகி பயிருக்கு வந்து உடனடியாக எடுத்துக்கிற மாதிரி வந்து பண்ணிடும். இது வந்து முழுமையாக களையை வந்து கட்டுப்படுத்திடும். நம்ம நிலத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய களை விதைகளையும் அந்த கிழங்கு வகைகளையும் ஒன்று அழுக வச்சிடணும், இல்லைன்னா முளைக்க வச்சு மடித்து ஓட்டிடணும். அப்புறம் தண்ணியில் மிதக்க வச்சு வடித்து கீழே வந்து வெளியே போகிற மாதிரி பண்ணிடணும்.